இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, நல்லா கவனிங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆமே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஆமே அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமா, நல்லா கவனிங்க. உங்க கையில இருக்க வேத புஸ்தகம் தேவனுடைய வாயிலிருந்து வந்த அவருடைய வார்த்தைகள். அதை தான் இங்கே யோபு சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் தேவனுடையது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது, தேவனுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணுமா, கை கொள்ளும் போது நாம் பின்வாங்கி போக மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழணும்னா இன்றைக்கி நமக்கு தேவை எப்போதும் வேதம் வாசிக்கிற ஒரு கிருபை நமக்கு தேவை. வேதம் வாசிக்கிறதுல ஒரு வாஞ்சை. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், வேதத்தை வாசிக்கணும், எஸ்ராவை போல நம்ம மாறணும், தானியேலை போல நம்ம மாறணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 45ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 746. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை ஒழுங்கா தினந்தோறும் வாசித்து அதை தியானம் பண்ணணும், கை கொள்ளணும். நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் புதுசா இன்னொரு காரியத்தை ஆட் பண்றாரு. என்ன சொல்றாரு? வேதத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நீங்க ஆராய்ச்சி செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம், விசாலத்திலே நடக்க பண்ணுவார். நல்லா கவனிச்சிங்க, விசாலத்திலே நடக்க பண்ணுவார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏன் வருது, ஏன் குறைவு ஏன் வருது? சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு ஒழுங்காக இல்லாததுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசித்து பாருங்களேன், தியானம் பண்ணி பாருங்களேன், அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானியேலை போல, ஈசாக்கை போல, பரிசுத்தவான்களை போல ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. அந்த பெரையா பட்டணத்தாரை போல ஆராய்ந்து பாருங்க, தெசலோனிக்கே சபையை போல வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீங்களால அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு வேத புஸ்தகத்தை கொடுத்ததோட நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்க நெருக்கெல்லாம் நீங்க விசாலத்துல நடப்பீங்க.